உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வாவ் மோமோ இந்த பிராண்டை நிச்சயமாக நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோமோ ரெஸ்டாரண்ட் செயின். இந்த லோகோவை கவனமாக பாருங்கள். லோகோக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற பிளேட், அதாவது இந்த லோகோ, அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் 40 நபர்களுடைய உயிரால், அவர்களுடைய ரத்தத்தால் சிவப்பாக மாறியுள்ள கார்பரேட்னர்கள் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை நசுக்கி கொன்று வருகிறார்கள், அதை பற்றி எந்த ஊடகமுமே எதற்காக கவனத்தை செலுத்தவில்லை என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்கி. ஒரு நபர் 2 நபர் கிடையாது, 40 உயிர்கள் கருகி சாம்பலாகி இருக்கிறது. எந்த ஊடகமுமே எதற்காக இதை பற்றி பேசவில்லை என்கிற கேள்வியை விட, எதற்காக கார்பரேட்னர்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில PR ஆக்டிவிட்டி நடக்கிறது என்று நீங்க பார்த்து வருகிறீர்கள். 16 நபர்கள் அவர்களுடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட 23 நபர்கள் மாயமாகி இருக்கிறார்களா? இந்த ஃபேக்டரியில் 40 லேபர்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஃபேக்டரியின் மேனேஜர் உள்ள இருக்கக்கூடிய லேபர்ஸ் எங்கேயுமே ஓடிடக்கூடாது, அப்படி வெளியில போனால் உள்ள கொடவுன்ல இருக்கக்கூடிய பொருட்களை திருடி செல்லக்கூடாது என்ற அந்த அச்சத்தில் ஒவ்வொரு நாள் இரவில் அந்த ஃபேக்டரி, அந்த வேர்ஹவுஸ் மெயின் கேட்டை பூட்டு போட்டுட்டு வெளியில போயிடுவார். இவர்கள் அடுத்த நாள் காலையில மேனேஜர் வந்து திறக்கும் வரை அங்கேயே இருக்கணும், எங்கேயுமே வெளியில போகக்கூடாது. கால்கட்டாவில் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேக்டரியில் தீ விபத்து நடந்திருக்கிறது. அந்த தீ விபத்து இந்த ஃபேக்டரிக்கும் பரவியிருக்கிறது. உள்ள இருந்த 40 நபர்கள் கருகி சாம்பலாகி இருக்கிறார்கள். 16 நபர்களுடைய சடலங்கள் தான் கிடைத்திருக்கிறது. ஃபாரன்சிக் டீம் உள்ள போய் பார்க்கும்போது யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. DNA சாம்பிள்ஸ்களை எடுக்க பார்க்கிறார்கள். 23 நபர்கள் காணவில்லையா? உள்ள இருந்த நபர்கள் காணவில்லையா? அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கும் என்று. 26ஆம் தேதி இரவு 3 மணி அளவில் இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. அடுத்த நாள் 36 மணி நேரம் கழித்து 27ஆம் தேதி தான் இந்த தீயை கண்ட்ரோல் செய்ய முடிந்தது. ஃபயர் மினிஸ்டர் கொடுத்த தகவல் படி இந்த ஃபெசிலிட்டியில் எந்த விதமான ஃபயர் சேஃப்டியும் கிடையாது, ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் கிடையாது, எந்த விதமான கிளியரன்ஸுமே இவர்கள் வாங்கவில்லை, எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது. இந்த அளவில் இவர்கள் இந்த ஃபேக்டரி நடத்தி வந்திருக்கிறார்கள். ஜனவரி 26ஆம் தேதி அனந்த்பூர், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அனந்த்பூர் என்கிற இடத்தில் இந்த வேர்ஹவுஸில் இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது. வாவ் மோமோடைய வேர்ஹவுஸ் அதிகாலை 3 மணி அளவில் நசரியாபாத் ஏரியா, ஆனந்த்பூர் இந்த இடம். இந்த தீ விபத்து தொடங்கியது புஷ்பாஞ்சலி டெக்கரேட்டர்ஸ் என்கிற இன்னொரு ஃபேக்டரி அருகே இருக்கக்கூடிய ஃபேக்டரி. அங்க அன்ஆத்தரைஸ்ட் குக்கிங் செய்து கொண்டிருந்தார்களாம். அதிலிருந்து பரவிய இந்த தீ வாவ் மோமோ என்கிற இந்த வேர்ஹவுஸிற்கும் பரவியதாக கூறுகிறார்கள். தொடக்கத்தில் 7-11 நபர்கள் உயிரிழந்ததாக கூறினார்கள். இப்போ வெளிவரக்கூடிய கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 21 நபர்கள் அவர்களுடைய சடலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 23 27 நபர்கள், 2 ஃபேக்டரியை சேர்த்து 23 27 நபர்கள் மிஸ்ஸிங் என்கிற விஷயம் வெளிவருகிறது. வாவ் மோமோ இந்த விவகாரத்திற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். வாவ் மோமோ ரெஸ்பாண்டட் that the issue, they have released a statement. இந்த தீ விபத்து எங்களுடைய ஃபேக்டரியில் நடக்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் நடந்து எங்களுடைய ஃபேக்டரிக்கு வந்துருச்சு. எங்கள் ஃபேக்டரியில் வெறும் 3 எம்ப்ளாயீஸ்கள் மட்டும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் எங்களுடைய எம்ப்ளாயீஸ், ஒரு நபர் கான்ட்ராக்ட்ல வேலைக்கு எடுக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டு, அவ்வளவுதான். உள்ள இருந்த 40 பேரை இவர்கள் மறைக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்தீர்கள்னா
10 லட்சம் ரூபாய் உயிரிழந்த 3 நபர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோமா. லைஃப் டைம் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சம்பளத்தை கொடுத்து விடுவோம். அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய கல்வி செலவு எல்லாமே நாங்க எடுத்துக்கொள்கிறோம். இது எங்களுடைய கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெறும் 3 பேர். grieves loss of lives of 3 valued employees. This is what Wow Momo statement is. And there is no FIR against them. There is no arrest against them. சோஷியல் மீடியாவில் இதற்கான அவுட்ரேஜ் கிடையாது. எந்த விதமான மீடியா ஹவுசஸ்களும் இதற்கான அவுட்ரேஜை காட்டவில்லை. மக்கள் மட்டும் தான் இதற்கான அவுட்ரேஜ் எடுத்து காட்டுகிறார்கள். பாய்காட் வாவ் மோமோ என்கிற ஒரு எஜிடேஷன் வெளிவருகிறது. இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது கிரைம் என்கிற விஷயத்தை மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆமாம், இது கிரைம் தான். எப்படி வேர் ஹவுஸ்ல இத்தனை நபர்களை நீங்க அடைத்தீர்கள், அதுல வேற வெளியில போகக்கூடாது, திருடி விடுவார்கள் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து வெளியே வச்சு பூட்டு போட்டு இருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கக்கூடிய கங்காதர் தாஸ் இன்னொரு ஃபேக்டரியோட உரிமையாளர், அவரை கைது செய்தீர்கள். ஆனால் வாவ் மோமோ மீது, இவர்களுடைய உரிமையாளர்கள் மீது ஒரு துளி கூட ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா? ஆனால் எஃப்ஐஆருக்கு மேல் மேனேஜரை கைது செய்வார்கள். எதற்காக? அந்த 40 நபர்கள் அங்க இருந்தார்கள் என்கிற அந்த கேள்வி எவ்வளோ கொடூரமான செயல் என்று நீங்க பாருங்க. 36 மணி நேரம் வரை அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்கள் கருகி சாம்பல் ஆகி இருக்கிறார்கள். எலும்பு கூட கிடைக்கவில்லை. அந்த அளவுல படுமோசமாக இருந்திருக்கிறது. இப்போ இது எங்களுடைய எம்ப்ளாயிஸ்களே கிடையாது. எங்களுடைய எம்ப்ளாயிஸ் வெறும் 3 பேர் தான். அவர்களுக்கு நாங்க வாழ்க்கை முழுவதும் சம்பளத்தை கொடுத்துருவோம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம், கல்வியை கொடுத்துருவோம். உயிரிழந்த மற்ற நபர்கள் ஏன் எந்த அரசாங்கமும் இதை பற்றி பேசவில்லை? எதற்காக மம்தா பானர்ஜி தொட்டதற்கெல்லாம் வெளிவந்து மைக்கு பிடிச்சு பேசக்கூடிய அதே மம்தா பானர்ஜி எப்படி இந்த தவறு நடந்தது, எப்படி இந்த லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஃபேக்டரி நடந்தது என்கிற எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை? உங்களுடைய அரசாங்கம் தான். 40 உயிர்கள் அங்க பிரிந்திருக்கிறதா இல்லையா? அப்போ இதற்கான பதில் எங்கே? And I'm ashamed that there is no one who is talking about it. இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் இடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமானவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.